ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிளாகிங் சீரியஸ். இன்னைக்கு பிளாகிங் சீரியஸ்ல புதுசான ஒரு டாபிக் பார்க்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டாபிக்னா ஹவு கேன் ஒன் மேக் மணி ஸ்டார்டிங் ஏ பிளாக். ஏன்னா ரொம்ப நாள் இதுக்கான நான் தேடி இருந்தேன். எப்படி ஒரு பிளாக் மூலியமா நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, அது எப்படி பல வழியில சம்பாதிக்கிறாங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்றது ஒரு 9 வேஸ்ல பிளாகிங்ல பணம் சம்பாதிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோமோட் அஃபிலேட் ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட் AdSense, நெக்ஸ்ட் ப்ரோமோட்டிங் ஆட்ஸ், ரைட் a post on your blog, சேல் இபுக்ஸ், ப்ரோமோட் ஆன்லைன் கோர்சஸ், சேல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், கலெக்டிங் அண்ட் இமெயில் லிஸ்ட், ஆஃபரிங் சர்வீஸ். இப்போ இதை பற்றி நம்ம ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ப்ரோமோட் அஃபிலேட் ப்ராடக்ட்ஸ்னா, இப்போ ஒரு பிளாக் எழுதுறீங்கன்னு வச்சுங்க. நான் என்னோட பிளாக் போஸ்ட்டே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா லைக் இது நான் blogger.comல எழுதுந்து. இங்கே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஹவு டு ஐ ஸ்டார்ட் அ சேனல் ஆன் யூடியூப் இன் 2024. ஓகேங்களா? இது எழுதிட்டோன்னே இதுக்கு நடுவில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். லைக் இந்த யூடியூப் யூஸ் பண்ணோன்னா இதுக்கு பர்ஃபெக்டான டூல் லைக் tubebuddy.com அந்த மாதிரி எதனா ஒரு ப்ராடக்ட்டை சொல்லி இங்கே ஒரு அஃபிலேட் லிங்க் கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் அஃபிலேட் ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டியூபெடி ப்ராடக்ட் கொடுத்து, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, இது நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்ல டியூபெடியும் வாங்கி நீங்கள் உங்களுக்கு உங்கள் சேனலில் எந்த மாதிரி இது டைட்டில் ஜென்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி, ஸோ அவங்க இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணால் அது மூலயமா நம்மளுக்கு ஒரு ரெவன்யூ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் அஃபிலேட் ப்ராடக்ட்ஸ். ஒரு ஒரு பிளாக் போஸ்ட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அதை அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி, அடுத்தது அவங்களுக்கு தேவையான சொல்யூஷனை ஒரு ப்ராடக்ட் மூலயமா நம்ம கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா tubebuddy.com எப்பவுமே இது யூஸ்ஃபுல்லான டூல். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ஏஐ டூல்ஸ் இருக்குது. லைக் எப்படி ஒரு டேக் ஜென்ரேட் பண்ணலாம். டேக் ஜென்ரேட்லாம் நம்ம தனியாக வெளியே போகணும். எஸ்சிஓ ஒரு கீவேர்ட் தேடணும்னா வெளியே போகணும். ஸோ ஆல் இன் ஒன் எல்லா எல்லா இதுவும் எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே டூலில் கிடைக்கிறது டியூபெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண சொல்ல அவங்க அவங்க சேனலுக்கு வாங்கிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மூலயமா ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் AdSense. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் ஒரு பிளாக் ஒரு 30 பிளாக் போஸ்ட் எழுதிட்டு உங்கள் ஒரு ஒரு போஸ்ட்லேயும் ஒரு 1000 to 2000 மெம்பர்ஸ் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் டைரெக்டாக கூகுள் AdSense அப்ளை பண்ணலாம். ஸோ கூகுள் வந்து உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்கள் ஒரு ஒரு பேஜுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, எத்தனை இது க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க மெனுஸு, ஸோ எப்படிலாம் டிராஃபிக் க்ரோத் ஆகுது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ இது அப்ரூவல் வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்ரூவல் வாங்கினோடனே ஒரு 1000 வியூஸ்க்கு இவ்வளோ டாலர் அந்த மாதிரி உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ அதிகமான வியூஸ் வச்சுன்னு இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற ரெவன்யூ உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூகுள்லேருந்து எடுத்தது பாருங்கள், கிட்டத்தட்ட $5,511 சம்பாதிச்சு இருக்கிறாங்க வெறும் AdSense மூலியமாகவே. ஒரு வழியிலே $5,000 கிட்டத்தட்ட சம்பாதிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 3 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். AdSense மூலயமா நிறைய பேர் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ AdSense எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணோடனே அதோட பவுண்டரிஸ் எல்லாம் காமிப்பாங்க. லைக் இங்கே அவங்களோட வேல்யூ எவ்வளோ டாலர் வந்திருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ, எல்லாம் இங்கே ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் AdSenseல. ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே டு ஏர்ன் மணி ஃப்ரெண்ட்ஸ் பிளாகிங்கில். நெக்ஸ்ட் ப்ரோமோட்டிங் ஆட்ஸ். உங்கள் வெப்சைட் நான் வேர்ல்டு வைடில் நல்லா ரீச் ஆக சொல்ல நிறைய அதர் வெப்சைட்டில் இருக்கவங்க அவங்க ப்ராடக்ட்ஸு இல்லை ஒரு கம்பெனி உங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட ப்ராடக்ட்ஸை உங்கள் வெப்சைட்டில் ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக சார்ஜஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டை உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மூலயமா ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரைட் எ போஸ்ட் ஆன் யுவர் பிளாக். இப்போது உங்கள் வெப்சைட்டை பார்த்து நானும் உங்கள் வெப்சைட்டில் எழுதிக்கிறேன். ஸோ எனக்கும் ஒரு இது அப்ரூவல் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டு ஒரு போஸ்ட்டுக்கு இவ்வளோ லைக் $50 $100 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா அவங்க போஸ்ட் ப்ரொமோட் ஆக சொல்ல ஸோ அவங்களுக்கு நல்ல வியூஸும் வரும், உங்களுக்கு நல்ல ரெவன்யூ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன் ஆஃப் தி வே. நெக்ஸ்ட்டு இபுக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இல்லை அஃபிலேட் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியும், இல்லை குக்கிங்கை பற்றி இன்டெப்த்தாக தெரியும்னா அதுக்கு நீங்கள் ஒரு புக்கே ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெசிபிக்கும் என்ன எவ்வளோ இது சேர்க்கணும்,
ஒரு இதுக்கும் என்னென்ன மாரி இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம் குக்கிங்ல. இது மாரி நீங்க ஒரு 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 20 பேஜஸ் இருந்தா கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது வேல்யூவா ஒரு புக்கா நீங்க புக்கா கிரியேட் பண்ண சொல்ல, அது நீங்க ஃப்ரீயாவே சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி சேல் பண்ண சொல்ல, உங்களுக்கான ஆடியன்ஸ் நெறைய பேர் வருவாங்க. ஒன்ஸ் அப்பான் டைம் நீங்க அத இதுவா சேல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்ளோ $100 $200 கூட ஒரு புக்ஸ நீங்க சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வேல்யூ பொறுத்து தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரொமோட் ஆன்லைன் கோர்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஓனா ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணலாம். லைக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஸோ இதில் என்ன கரியர் growth இருக்குது? உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ண தெரியும்னா எப்படி வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம்? இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸை எப்படி இது பண்ணலாம்? லைக் எப்படி ஹோஸ்டிங்கை இது பண்ணலாம்? இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியா கொடுத்து ஒரு கோர்ஸாவே கன்வெர்ட் பண்ணி உங்க வெப்சைட்லேயே நீங்களே இது பண்ண சொல்ல நிறைய டிராஃபிக் வர சொல்ல உங்க கோர்ஸே அவங்க பர்ச்சேஸ் பண்ணி படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன் ஆஃப் தி வே மணி மேக் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிஜிட்டல் சேல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னா லைக் இது உங்க இதுல லைக் நீங்க ஒரு மெனு கிரியேட் பண்ணி அதுல டீல்ஸ் கொடுக்கலாம். லைக் ஓஸ்டிஞ்சருக்கு இன்னைக்கு வெள்ளம் பர்ச்சேஸ் பண்ணா இவ்வளோ டாலர் கம்மி பண்ணுவாங்க. இந்த கூப்பன் வாங்க சொல்ல உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட் இருக்குது. அவங்க கிட்ட அஃபிலியேட் ப்ரோக்ராம் வாங்கி நீங்க உங்க வெப்சைட்ல பேஸ் பண்ற பட்சத்துல அதுல இருந்து நீங்க ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கலெக்டிங் அண்ட் இமெயில் லிஸ்ட்னா இப்போ உங்க வெப்சைட் ஒரு 1 lakh வியூஸ் 2 lakh வியூஸ் இருக்கிற பட்சத்துல நீங்க லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வெப்சைட் ஓப்பன் பண்ண சொல்ல லேண்டிங் பேஜ் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லைக் எப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றது அதை பத்தி உங்களுக்கு நிறைய ஐடியா வேணும்னா சைன் அப் பண்ணுங்க. நீங்க ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ற பட்சத்துல அதுல நிறைய பேர் வந்து அவங்களோட இமெயில் லிஸ்ட் அவங்களோட மொபைல் நம்பர் அந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் கொடுக்க சொல்ல நீங்க உங்களுக்கு தனியான இன்ஃபர்மேஷனை இமெயில் லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இமெயில் லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சு இது மூலயமா நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். லைக் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா டியூப் ஐடியை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். லைக் ஒரு பிளாகிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஹோஸ்டிங் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுலேருந்து நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ட்ரஸ்ட் பில்ட் பண்ண சொல்லதான் உங்களுக்கான வேல்யூ கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆஃபரிங் சர்வீஸ். லைக் ஆஃபரிங் சர்வீஸ்னா நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் நீங்களே ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி அது மூலியமா கூட சர்வீஸ் பண்ணலாம். லைக் ஒரு இமெயில் ஜென்ரேட்டர் டேக் ஜென்ரேட்டர் இந்த மாதிரி நீங்களே ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் பேஸ் பண்ணுற பட்சத்தில் எல்லாரும் அதில் வந்து ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மூலியமா கூட நீங்கள் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன் ஆஃப் தி 9 வேஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிளாகிங்கில். ஸோ இனி வர நாட்களில் பிளாகிங்கை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக சொல்ல போகிறேன். எப்படி நல்லா ஒரு கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி நம்ம நல்ல யூனிக்கான கண்டென்ட் எழுதுறது, எந்த ஒரு ஹோஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம், இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியை நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு பர்சனலாக கைடன்ஸ் வேணாலும் நீங்கள் என்னோட பர்சனல் இமெயிலுக்கு உங்களோட கொரிஸை சென்ட் பண்ணலாம். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அதை பத்தி நீங்க சஜஷனா கூட கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ற பட்சத்துல அதுக்கான வீடியோ கிரியேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. பை பாய்.